guys, welcome to my channel the CharmGirl. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம நோஸை சுத்தி இருக்க blackheads ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல நான் 3 ஸ்டெப் process யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. and இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்க bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்க சீக்கிரமா பார்க்கலாம். Now let's move on to the video. இந்த ரெமடிக்கு நான் ஒரு ஓல்டு டூத் பிரஷ் எடுத்துருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ண ஓல்டு டூத் பிரஷ் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற எனி டூத் பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து க்ளீன் பண்ணி நம்மளுக்கு ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இதில் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம எதுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோன்னா அது நம்மளோட நோஸை வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுறப்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டூத் பேஸ்ட். நம்ம டூத் பேஸ்ட் வந்து இதில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எப்படி நம்ம டூத்தில் இருக்க ஜெர்ம்ஸை வந்து டூத் பேஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம blackheads வந்து டூத் பேஸ்ட் வந்து அதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி நம்மளோட ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் டூத் ப்ரஷ் வந்து இதில் ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகுது. ஸோ நம்ம டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்மளோட நோஸில் இருக்க blackheads வந்து ஸ்க்ரப் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாகவும் நம்ம ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஒரு மீடியமாக நம்ம வந்து ஸ்மூத்தாக வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் டவல் எடுத்து உங்களோட நோஸில் வைங்க. இந்த மாதிரி நம்ம நோஸில் வைக்கிறப்ப நம்ம நோஸில் இருக்க ஓப்பன் போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்கு கர்ட் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி அண்ட் நம்மளோட நோஸை வந்து நல்லா ஹீல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இதில் நம்ம கர்ட் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து முல்தானி மிட்டி நம்மளோட ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அண்ட் நம்மளோட ஆயில் செக்ரேஷனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் முல்தானி மிட்டியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அது வழியாக செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நோஸில் வந்து அப்ளை பண்ணலாம். உங்கள் நோஸில் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண பிளேஸ் எல்லாத்துலேயுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம இப்படி அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட ஓப்பன் போர்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் ஆகும். அண்ட் முல்தானி மிட்டி வந்து ஆயில் செக்ரீட் பண்ணுறதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கர்டும் முல்தானி மிட்டி நம்ம ரெண்டும் சேர்ந்து போடுறப்ப நம்மளுக்கு ஒரு கூலிங் சென்சேஷன் கொடுத்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். நீங்கள் இதை ரொம்ப ட்ரையாக விட்டுறாதீங்க. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையில் வந்து வாட்டர் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களோட blackheads வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடும். நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறப்பே நம்மளோட blackheads வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்னில் இருக்க ஓப்பன் போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெமடியை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோ.